ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்படி இருந்த என்னோடய தலை முடியை பார்த்திங்கன்னா நல்லா கரு கருன்னு மாற்றிட்டேங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய க்ளீனிங் வேலை வந்து அந்த பக்கம் வீட்டை க்ளீன் பண்ணுறதை காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீனிங் வீடியோ. அதுக்கப்புறம் நம்மளோட திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, முடி பாருங்கள் நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ஏற்கனவே நான் வந்து செஞ்சுருந்தேன். சரி, எனக்கு ஃபஸ்ட்டு கருப்பாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது நம்ம சாமி கும்பிட்ற ரூம் தான். இது இப்படி தான் இருந்தது. இந்த வீட்டை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட சனிக்கிழமையிலிருந்து ஒரு வாரமாக எடுத்த வீடியோ தாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். திருவிழாவும் இருந்துகிட்டே இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ எடுத்து வச்சேன். ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. பாருங்கள், இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் க்ளீனெல்லாம் பண்ணி விட்டுட்டு வெளியில் கோயிலுக்கு போய் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கோபியெல்லாம் போட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டுட்டேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோஸில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. இந்த வாரமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி அப்படிங்கும்போது தான் எழுந்திரிக்க முடியுது. அதுவும் இல்லாமல் நோம்பி சாட்டினதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மணிலேருந்து மற்றெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போய் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் ஒரு 2 வருஷமாக தான் செய்கிறேன். போன வருஷம் இந்த வருஷம் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அந்த மத்தள சவுண்டுக்கு டான்ஸ் ஆடுறதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் மெய் மறந்து ஒவ்வொரு விதமாக ஆடிட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த பானை மத்தளம்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் அடிப்பாங்க. அதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோன்னையுமே என்னோடய வேலையில் வீடெல்லாம் கூட்டி வாசல்லாம் கூட்டி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மருதாணி தாங்க ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மருதாணியை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் அந்த மாதிரி கழிச்சிட்டு அதுக்கப்புறமா அவரி பொடி வந்து போட்டோம் அப்படின்னா முடி நல்லாவே கருப்பாயிருது. அதைத்தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். அதைத்தான் உங்கள்கிட்டையுமே ஷேர் பண்ண போகிறேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அந்த மத்தள சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ரசித்து பார்த்துட்ருப்பேன். ஆனால் நானும் இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் ஊரில் அந்த மாதிரி அந்த பானை மத்தளத்துக்கு ஜென்ட்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க. இப்போல்லாம் வந்து லேடிஸுமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து மருதாணியை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். மருதாணியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செவந்து வந்துடும். அதே சமயத்தில் நம்மளோட வேலையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் செய்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற நேரத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படியும் நம்ம க்ளீன் பண்ணுறக்கும் லேட் ஆகும். அதே சமயத்தில் இந்த மாதிரி தலையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு கையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக மணமாக இருந்தது மருதாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தே அந்த மத்தள சவுண்டெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அவங்க அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அது வந்து எங்கள் ஊரில் ஜென்ட்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா லேடிஸுமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து பாட்டு சத்தம் எப்போவுமே இருக்கிறதுனால வாய்ஸும் கூட கொடுக்க முடியல. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க நல்லா சூப்பராக செலிப்ரேட் ஆகி போயிட்டுருக்கு. திருவிழா செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே போயிட்டு வர்றதுக்கு இந்த ஒரு 5 நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா 5 நாள் சாட்டு. எல்லா ஊர்லேயும் 8 நாள் சாட்டுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை நோம்பி சாட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 8ஆவது நாள் வந்து பொங்கல், அந்த மாதிரி மாவிளக்கு பொங்கல் இந்த மாதிரி இருக்கும். 2 நாள் செவ்வாய் புதன் இருக்கும். இங்கே எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த செவ்வாய், அதுக்கு அடுத்த செவ்வாய் தான் வந்து நோம்பி. செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு, புதன்கிழமை பார்த்திங்கன்னா பாலி எடுத்துகிட்டு கும்பம் கொண்டு போய் வர்றது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் இந்த மாதிரி டான்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். 8 மணி ஆனால் மத்தளம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 8 மணி 9 மணின்னு கேப் விட்டு ஒரு 11 மணி வரைக்கும் அடிப்பாங்க. நாங்கள் வந்து அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து தூங்கும்போது காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திரிக்கவே முடியறதில்லைங்க. அப்படியே எழுந்திரிச்சாலுமே இடையில அப்படி ஒரு மாதிரி உடம்புக்கு ஒரு மாதிரி விடன்னு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து
ஒரு 8 மணி 7 மணி அப்படி நல்லாவே தூங்கிடுறேன். அதனால் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியல, இந்த தீபமெல்லாம் ஏற்றுறதெல்லாம் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் தான் நான் வந்து தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பிக்கிறேன். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த தூக்கம் வந்து 11 மணி வரைக்கும் இது பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா 11 மணிக்கு அங்கேருந்து வந்தாலும் அதுக்கப்புறம் இங்கே வந்து எப்படியும் தூங்கும்போது 12 மணி ஆயிடுது. அதனால் டெய்லியும் 12 மணி ஆகிறதுனால என்னால் காலையில் நேரமே எந்திரிக்க முடியல. ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எந்திரிக்கவே முடியல. எழுந்திரிச்சாலும் அது ஒரு மாதிரி படப்படான்னு வருதுங்க. அதனால் நான் வந்து விட்டுட்டேங்க. இந்த வாரம் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஃபங்க்ஷன் மோடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மருதாணி வாஷ் பண்ணியாச்சு. என் கையும் நல்லா சிறந்திருக்கு. அதே மாதிரி இந்த வெள்ளையாக இருந்த மாதிரி இருந்தது முடியெல்லாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கலரில் வந்திருக்கு, மருதாணியோட கலரில் வந்திருக்கு. முடியலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி வந்து அப்படியே அப்பிக்கிச்சு. அது வந்து நம்ம அப்படியே தலை வந்து காயும் போது அது எல்லாமே உளுந்துரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, இயற்கையான முறையில் நம்மளோட முடியை வந்து தலைமுடியை பராமரிக்கணும் அப்படின்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இது ஈஸியான வழி தான். ஒரு மருதாணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாரம், ஒரு 5 நாள் கழிச்சதுக்கப்புறமா அவர் இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லாவே முடி கருப்பாயிருது. அது நீ வரப்போகிற வீடியோஸ்லேயுமே அதையுமே எடுத்திருக்கேன், அதையுமே காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரி காலையிலேயே வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை எடுத்த வீடியோ, அந்த வீடியோ வந்து க்ளீனிங் வீடியோ. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சரின்ட்டு மஞ்சள் பூசி விட்டுட்டு இந்த விளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு தீபமெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அடுப்புலேயுமே பார்த்திங்கன்னா அக்ஷயம் இதெல்லாமே எழுதிக்கிறேன். ஃபுல்லாகவே எல்லாம் டீப் க்ளீன் பண்ணி விட்டதுனால நல்லா இருக்குது, மனசுக்கும் நல்லா இருக்குது, வீடுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எல்லா பக்கம் நல்லா ஒற்றையெல்லாம் அடித்து விட்டுட்டு 2 வீட்டையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. மனசுக்குமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இப்போ மாதத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு. நம்மளோட பர்த்டே வரும், கல்யாண நாள் வரும். எனக்கு பார்த்திங்கன்னா மே 31 கல்யாண நாள் வருதுங்க. இந்த மாதத்தில் கடைசியில் வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஏதாவது ஒரு நாள் வரும். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ தூசியை தட்டி விட்டுட்டு ஒற்றையெல்லாம் அடித்து விட்டுட்டு இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து இந்த பீஸ் பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு சேர்த்து வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் எப்பவும் போலயே அதையும் இடையில செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலைகள்லாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா பீஸும் வந்துகிட்டே தாங்க இருந்தது. முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 3 வீட்டையும் க்ளீன் பண்ணி ஒரு வாரத்துக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டியெல்லாம் அப்படி இல்லை. அந்த ஒற்றையை அடிச்சிட்டோம் அப்படின்னாவே எனக்கு வந்து சளி பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துடும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகும். ஆனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு ரூமாக தனித்தனியாக க்ளீன் பண்ணேன். அதே சமயத்தில் பீஸுமே பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட்டுமே கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு ரூமை க்ளீன் பண்ண வேண்டியது, பீஸ் வந்ததுன்னா பீஸ் பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி ஒரு நாள் தான் செஞ்சிட்ருந்தேன். ஒரு நாள் விட்டும் கூட செஞ்சிட்ருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா டயர்ட்னஸும் தெரியல, எதுவும் ஆகலை, ரொம்ப நல்லா இருந்தது. இனிமேல் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிடலான்னு தான் இருக்கேன். ஒரே முட்டை நாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மியா பார்த்திங்கன்னா நான் எங்கே இருக்கேனோ அங்கேயே வந்து கத்திகிட்ருக்குறாங்க. பேக்ரவுண்டில் அந்த மியாவோட மியூசிக் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் வைக்கிறதுக்கு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து என்னால் அந்த மியூசிக் வைக்கவே முடியல. இப்போ மியாவோட மியூசிக் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ இருந்தது. அதில் எல்லாம் வந்து நிலைவாசல்லாம் போட்டுவிட்டுட்டு நிலைவாசல் தீபம் ஏற்றி ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த தீபம் ஏற்றும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. தீப ஒளியை பார்க்கும்போது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, மனசுக்கு மன நிறைவாக இருந்தது. அதுவும் இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏற்றும் போது உண்மையிலேயே ஒரு புத்துணர்வாகவும் உற்சாகமாகவும் சூப்பராக இருந்தது. நான் வந்து இந்த பக்கம் இருந்த குடத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி குடத்தை இந்த கட்டல் கடியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னுமே கொஞ்சம் இடம் வந்து விலாசமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேப்பந்தலையுமே பறித்து வச்சுட்டேன். அது இப்போ வந்து பூ இல்லை, காய் பிடிக்குது, வேப்பம்பழம் அதுதான் பிடிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் கிச்சன்லேயும் தீபமெல்லாம் ஏற்றிட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. முல்லைப்பூ தான் வச்சு விட்டுருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அபிஷேக பூஜை ஆகிட்டு இருந்ததுங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.
அதுக்கப்புறம் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேசும்போதே பார்த்திங்கன்னா பாட்டு வேறு போட்டாங்க. இத்தனை சத்தத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இடையில நான் வந்து என்னோடய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டு இருந்தேங்க. வெளியில் தான் இன்றைக்கி வந்து சரி ட்ரெஸ்ஸஸும் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. வெளியில் தான் கொண்டு போய் வந்து வாஷ் பண்ணணும். வீட்டில் வந்து தண்ணி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி ஊற்றி வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வாஷிங் மிஷின்லேயே. அப்படி தண்ணி இல்லாதப்போ நான் வந்து வெளியில் வந்து உப்பு தண்ணி வரும், அதில் தான் போய் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டுருந்தது. டெய்லியுமே இப்படி தான் போயிட்டுமே இருக்குது. சமையல் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா சட்னி அரைச்சிட்டு தோசை தாங்க சுட போகிறேன். குழம்பு பார்த்திங்கன்னா தக்காளி பஜ்ஜி கொஞ்சம் செஞ்சுட்டு, நேற்று வந்து புளிக்குழம்பு கொஞ்சம் இருந்தது. இவங்க அப்பா வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று வந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால புரோட்டா தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு புளிக்குழம்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் இருந்தது. சரின்ட்டு அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த நாள் சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். காலையிலேருந்து எதுவுமே எடுக்கலைங்க, வீடியோ எதுவுமே எடுக்கல. காலையில் பீஸ் கொடுத்துருந்தாங்க. பீஸ் எல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரியே தான் போயிட்டுருந்தது. இன்றைக்காவது சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே தீபம் ஏற்றி வச்சு என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி மாதிரியே எப்போவுமே அந்தந்த உயிருக்கு என்னென்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 கட்டு இன்றைக்கி வந்து பீஸ் கொடுத்துருந்தாங்க. இதையெல்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக போய் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். இந்த குட்டிமையாக பார்த்திங்கன்னா இங்கேயே தங்கிட்டாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே ஒவ்வொரு டியூப் லைட் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளேயுமே கலர் லைட்டெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருமே டான்ஸ் செஞ்சிட்ருந்தாங்க. இது போன வருஷத்துலேருந்து தான் நான் வந்து இதை வந்து கற்றுக்கிட்டேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஆடும்போதெல்லாம் எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி தான் ஒரு டான்ஸு மாரியம்மா பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாப்பா வந்து இங்கே பாருங்கள், இது வந்து அவங்க பெரியம்மா கிட்ட தான் இருக்காங்க. பெரியம்மாட்ட விட்டுட்டு நான் வந்து சேஃப்டியாக இன்றைக்கி ஒரு நேற்று வந்து இவங்க அப்பா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் யாருக்கிட்டையாவது இருக்கிறேன் அப்படிங்கும்போது தான் நான் வந்து ஒரு வேலையை செய்ய முடியும் இல்லைங்களா. அதனால் அந்த மாதிரி தான் இருந்தது. நேற்று இவங்க அப்பா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதனால் நான் கலந்துக்கிட்டேன் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில். இன்றைக்கி வந்து அவங்க பெரியம்மா கிட்ட விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படியாவது என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து எப்படி சொல்கிறதுனா டான்ஸ் ஆடும்போது நம்ம கை காலுக்குமே வந்து நம்ம நிறைய ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. மனசுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த தடவை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க ஆடி பழகிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு பயத்தை எல்லாம் தாண்டி தாங்க நான் வந்து இதை வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து கலந்து ஆடும்போது அப்படி ஒரு ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி அப்படி ஒரு படபடப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. நம்மளால் முடியுமா முடியாதான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அது எதையாக இருந்தாலும் செய்ய முடியுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு கிடச்சிது. அதுவும் இந்த மாதிரிலாம் நான் ஆடுவேன் அப்படிங்கிறது என்னால் வந்து நம்பவே முடியல. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் பீஸ் தான் வெட்டிகிட்ருக்கிறேன். சரின்ட்டு பார்க்கும்போது வெளியில் வந்து வருன்னு அவங்க பெரியப்பாவெல்லாம் கலர் காகிதமெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுமே பார்த்திங்கன்னா நம்ம போய் பட்டு வரமான்ட்டு போனாங்க. வெளியில் கலர் காகிதமெல்லாம் கட்டிட்டு இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரே அங்கே வேலை நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்படி தாங்க போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து குளிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் பாப்பாவையும் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா சரின்ட்டு அந்த எல்லோ கலரில் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி அதில் வந்து வலிச்சு விட்டுடலாம். அந்த சாணியெல்லாம் போட்டு இங்கே வந்து அந்த சாணி பவுடர்னெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு வலித்தோம் அப்படின்னா அந்த சாப்பிடும்போது பறக்கும். குழந்தைகளை வச்சுருக்கிறதுனால கையிலெல்லாம் இதாகிடுச்சு அப்படின்னா இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு விட்டுறதெல்லாம் சிரமங்கிறதுனால அப்புறம் அவங்களுமே கீழே இங்கே எங்கேயாவது விழுந்ததுன்னா ஏதாவது எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் இது கை கால்லையெல்லாம் இது பண்ணாமல் இருக்கும். இந்த பெயிண்ட் மாதிரி நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி வலிச்சு விட்டோம் அப்படின்னா
அது வந்து அப்படியே இருக்கும். எப்படியும் ஒரு மாதத்துக்கு பக்கம் அப்படியே இருக்கும். எந்த ஒரு யாருக்குமே வந்து கால் கையில் எல்லாம் படாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதுதாங்க செஞ்சிட்ருந்தேன். இந்த சீமார் மாதிரி வந்து கிடைக்கல. அதனால் நான் இந்த வாட்டி கையிலேயே வலிச்சு விட்டுறலாம்னு தான் செஞ்சிட்ருந்தேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போயிட்டுருந்தது. அப்புறம் வாசலுக்குமே வந்து சாணி கொஞ்சம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு மாதத்துக்காவது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலை வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மண் வாசலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாணி மட்டும் கரைச்சி அப்படியே தொளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். இந்த பக்கம் சாணி வந்து கொஞ்சமாக கிடச்சிருந்தது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தாலையெல்லாம் சாணியே கிடைக்கிறதில்ல. அதனால் நான் முக்கால்வாசி போடுறதே இல்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிங்கும்போது தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். முதல்லையெல்லாம் பாப்பா பிறக்காதுக்கு முன்னாடியெல்லாம் மெனக்கெட்டு ஒரு வாரம் வாரம் போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ வந்து என்னால் செய்ய முடியல. இனி மறுபடியும் அதே மாதிரியே செய்யணும். இங்கே பாருங்கள், அந்த எல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா அழகாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் கோலம் போடணும். நானும் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கோலம் போடுறதுக்கு கூட நேரம் இல்லை. அந்தளவுக்கு ஒரே பிஸியாகவே இருந்துகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ போலவே சாயந்தரமாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து திங்கட்கிழமை காலையிலங்க. போன வாரம் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமைன்னு தான் நினைக்கிறேன், மருதாணி வந்து போட்டிருந்தேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, ஒரு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5ஆவது நாள் பார்த்திங்கன்னா இந்த அவுரி பொடி பச்சை கலராக தான் இருக்குது. அது கூட இந்த டீத்தூள் டீத்தூள் போட்டு டிகாஷன் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு அவுரி பொடி, அது கூட பார்த்திங்கன்னா அந்த டிகாஷனை கலந்து போட போகிறேன். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் கையில் கவர் போட்டு தான் எப்போவுமே போடுவேன். ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் கழித்து தானே கலர் ஆகுதுன்ட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. என்னென்னா அப்படியே கையில் அப்ளை பண்ணிவிட்டேன். அது பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே கருப்பாக தான் இருக்குது. கையிலேயே இருந்தே வந்து அந்த கருப்பு போகவே இல்லை. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளோட வெள்ளை முடி வந்து மெரூன் கலராக மாறி இருக்குது, அந்த மருதாணியோட கலரில். இப்போ வந்து இந்த அவுரி பொடியை போட்டதுக்கப்புறமா நல்லாவே ஃபுல்லாகவே கருப்பாயிருங்க. அதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அது வந்து ரொம்ப கருப்பாக ஒரு டை மாதிரி தெரியாமல் நார்மலான ஒரு நல்ல ஒரு கலராக தாங்க இருக்குது. இந்த தலைமுடி பார்க்கும்போது ஒரு செமட்ட கலராகவோ ரொம்ப கருப்பாகவோ இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஒரு நெகாப்பழ கலரில் கிடச்சிருந்தது. ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ரொம்பவுமே இங்கே பாருங்கள், என் கை வந்து கருப்பாயிடுச்சு. இப்படி பச்சை கலராக தான் இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது ஆனால் அந்த கலர் வர்றதுக்கு. கலக்கி வச்சு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அதில் வந்து விருப்பம் இல்லை. தலையிலேயே அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா கருப்பாயிருமில்ல அப்படின்ட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். பீஸ் வெட்டுற வேலை கூட இருந்தது. அதையெல்லாம் முடித்து கொடுத்துட்டு இன்றைக்குமே எங்கள் வீட்டுக்கார் திட்டினாங்க, இதோட சரி இனி பீஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக அந்த கலர் வந்து அப்படியே மாறிட்டே வருதுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருந்தது. அதுதான் ஹாப்பியாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் வெள்ளையும் இருந்தது. அதெல்லாம் நல்லாவே கருப்பாயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இது சூப்பரான ஒரு ஹேர் டை. யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட். ஒரு மாதத்துக்கு பக்கம் அப்படியே தான் இருக்குது. ஒரு 5 நாளைக்கு அப்படியே நல்லா கருப்பாக இருக்குது. ஒரு மாதங்கும்போது அந்த செம்மட்ட கலர் மாதிரி வந்துடுது. இருந்தாலும் ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரல் ஹேர் டையால் நம்ம முடி வந்து சின்ன வயசில் இருக்க மாதிரி அந்த கருப்பாக மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். மாகாளி அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை வந்து அம்மை அழைக்கிறதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து மினி முடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நடந்துருந்தது. அதுக்கப்புறம் இது இன்றைக்கி வந்து அம்மை அழைக்கிறது. இந்த போஸ்டரில் பார்த்திங்கன்னா நம்மளோட வருணும் இருக்கிறான். எவ்வளோ பெரிய போஸ்டர்னு பாருங்கள். கோட் சூட்டெல்லாம் போட்டு அதைத்தான் நின்று வேடிக்கை பட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டோரா பொம்மை அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அந்த கலர் லைட்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் வந்து கிளம்புனோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரமே போயிட்டுருந்தது. இனி வர்ற வீடியோவில் கடைசியாக திருவிழா செலிப்ரேஷன் எப்படி முடிஞ்சுது, மாவிளக்கு, அதுக்கப்புறம் பாலி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவுமே வீடியோ வந்து ரொம்ப லோடாக இருந்தது. அதனால் இது வரைக்கும் மட்டும்தான் என்னால் எடிட் பண்ண முடியுது. நீ வரப்போகிற வீடியோஸில் அதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மாவிளக்கு எப்படி செஞ்சோம் அதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.